ஸோ லாஸ் ஆஃப் மோஷன் சாப்டரில் நம்ம கடைசியாக ஃப்ரிக்ஷன் டாபிக் பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து லாஸ் ஆஃப் மோஷனில் இருக்கக்கூடிய லாஸ்ட் பார்ட். அது என்ன அப்படின்னா டைனமிக்ஸ் ஆஃப் சர்க்குலர் மோஷன். ஸோ நம்ம ஏற்கனவே ஒரு பாடி சர்க்குலர் பாத்தில், அதாவது சர்க்கிளில் சுற்றி வந்துச்சு அப்படின்னா அதோட வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சரியா? அது கைனமெட்டிக்ஸில் பார்த்துருந்தோம், மோஷன் இன் பிளேனில். இப்போ என்ன அப்படின்னா ஒரு பாடி சர்க்குலர் பாத்தில் ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது, சரியா, அதில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் என்ன? ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு பாடி வந்து பார்த்தோம்னா ஆரம் இருக்கக்கூடிய ரேடியஸ் இருக்கக்கூடிய ஒரு சர்க்குலர் பாத்தில் போகணும். இது திரும்பணும் அப்படின்னா இந்த இடத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல அதோட வெலாசிட்டி எப்படி இருக்கும்? இந்த டைரக்ஷன்ல இருக்கும். இது அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்னா இந்த வெலாசிட்டியோட டைரக்ஷன் மாறணும். ஸோ இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா இந்த வெலாசிட்டியோட டைரக்ஷனை நம்ம மாற்றணும். ஸோ இங்கே வெலாசிட்டி எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். இங்கே இருந்துச்சுன்னா வெலாசிட்டி எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். ஸோ ஒரு பாடியை நான் கண்டினியூஸாக சர்க்குலர் பாத்தில் சுத்த வைக்கிறதுக்கு நான் அதோட வெலாசிட்டியோட டைரக்ஷனை மாற்றிக்கிட்டே இருக்கணும். இந்த வெலாசிட்டியோட டைரக்ஷனை மாற்றுறதுக்கு நம்ம கொடுக்குற ஆக்சலரேஷனுக்கு பேர் தான் என்ன ஆக்சலரேஷன்? சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன். அதாவது ஒவ்வொரு வாட்டியும் அந்த பாடியை டுவர்ட் சென்டர் நம்ம என்ன பண்ணணும்? பிடிச்சி இழுக்கணும். டுவர்ட் சென்டர் பிடிச்சி இழுக்கணும். அப்பதான் அது என்ன ஆகும்? சர்க்குலர் பாத்ல சுத்தி வரும். அப்ப சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது சென்டருக்கு நோக்கி இருக்கக்கூடிய ஆக்சலரேஷன் தான் சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன். அப்போ எந்த பாடியும் சர்க்குலர் மோஷன்ல டிராவல் பண்ணணும் அப்படின்னா, அது யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனா இருக்கணும்னா கண்டிப்பா சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன் இருக்கணும். சரியா? அப்போ இந்த சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன்னால நம்ம ஜென்ரலா லாஸ் ஆஃப் மோஷன்ல ஃபோர்ஸ் தான் படிச்சிட்டு இருக்கோம். டைனமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம படிக்கிறது என்ன? ஃபோர்ஸ். அப்ப சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷனை கொடுக்கறதுக்கு நம்ம கொடுக்குற ஃபோர்ஸுக்கு பேர் தான் என்ன பேரு? சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். என்ன ஃபோர்ஸ்? சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். அப்போ ஒரு பாடி யூனிஃபார்மான சர்க்குலர் மோஷன்ல சுத்தி வரணும் அப்படின்னா அங்க நம்ம அப்ளை பண்ண வேண்டிய ஃபோர்ஸுக்கு பேர் என்ன பேரு? சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். ஃபோர்ஸுக்கு ஜென்ரலா மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். இங்க ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன். சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷனுக்கு ஆல்ரெடி நமக்கு வேல்யூ தெரியும். ரெண்டு வேல்யூ நம்ம படிச்சிருப்போம். ஒன்று ஆர் ஒமேகா ஸ்கொயர். ஆர் ஒமேகாக்கு பதிலாக வி ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர்னு போட்டிங்கன்னா வி ஸ்கொயர் பை ஆர். அப்போ சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா F is equal to m v square by r. F is equal to m v square by r. ஸோ இந்த ஃபோர்ஸ் தான் ஒரு சர்க்குலர் பாத்ல சுத்தி வரக்கூடிய ஒரு பாடி மேல ஆக்ட் ஆகும். ரைட். இப்போ இங்க பாருங்க, ஒரு கயிறு எடுத்துக்கிட்டு ஒரு ரோப் எடுத்துக்கங்க. அந்த ரோப்போட ஒரு முனையில ஒரு கல்லை கட்டிக்குங்க. இப்போ இந்த கயிறை வந்து சுத்துறீங்க. எப்படி சுத்துறீங்க? இப்படி சுத்துறீங்க. வேகமா சுத்துறீங்க. ஸோ சுத்தும் போது உங்களோட இன்டென்ஷன் என்னவா இருக்கும்? ஒவ்வொரு வாட்டியும் அந்த கயிறை நீங்க உங்க சென்டரை நோக்கி பிடிச்சி இழுப்பீங்க. கையை வச்சு சுத்தும் போது என்ன பண்ணுவோம்? ஒவ்வொரு வாட்டியும் இந்த ஸ்டோன் இப்போ போக போக என்ன பண்ணுவோம்? நம்ம கையை உள்ள இழுப்போம். உள்ள இழுக்கிறதுனால தான் அது என்ன ஆகுது? சுத்தி வருது. அப்ப என்னோட இந்த கல்லுக்கு நான் கொடுக்குற ஃபோர்ஸ் என்ன ஃபோர்ஸ் அப்படின்னா சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். சப்போஸ் இந்த கயிறுல லூஸா அட்டாச் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். சரியா? இதுக்கு மேல ஆப்போசிட்ல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த ஃபோர்ஸுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். சரியா? இங்க இருக்கும்போது இந்த கயிறுக்கு ஆக்ட் ஆகுறது என்ன? சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். அதாவது நியூட்டன் தேர்ட் லா படி ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite reaction இல்லையா? நான் கொடுக்கிறது சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். சரியா?
அப்போ இந்த ஸ்டோன் மேல ஆட்டோமேட்டிக்கா இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் செட்டப் ஆயிருக்கும். நீங்க சப்போஸ் இந்த ஸ்டோன் வந்து பார்த்தோம்னா, இந்த ஸ்டோன் இந்த ரோப்போட லூஸா அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா, அல்லது இந்த ஸ்டோனுக்கும் ரோப்புக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த அந்த முடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துருச்சு அப்படின்னா, இந்த ஸ்டோன் என்ன பண்ணும்? இப்படி சுத்தம்போது இப்படி வெளிய வந்து விழுந்துரும். வெளிய வந்து விழுந்துரும்னா என்ன அர்த்தம்? அந்த ஸ்டோன் எப்பவுமே வெளிய போறதுக்கு தான் ட்ரை பண்ணும். நம்ம அத உள்ள இழுத்துட்டு இருக்கோம். அந்த ஸ்டோன் வெளிய போறதுக்கு தான் ட்ரை பண்ணும். அத நம்ம உள்ள இழுத்துட்டு இருக்கோம். அப்போ எப்பவுமே அதுக்கு மேல இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சூடோ ஃபோர்ஸ். இது வந்து உண்மையான ஃபோர்ஸ் கிடையாது. இந்த மாரி ஒரு ஃபோர்ஸ் இருக்கிற அப்பியரன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். சரியா? சரி. இப்ப நீங்க பாருங்க, இந்த கான்செப்ட் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்டின்னா, மெயினா ஒரே ஒரு டாபிக்காக தான். அதாவது ஒரு லெவல்டு சர்க்குலர் ரோட்ல ஒரு லெவல்டு சர்க்குலர் ரோட்ல லெவல்டு சர்க்குலர் ரோட்னா நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரோடு. அந்த ரோடு எப்படி இருக்குது? அந்த ரோடு எப்படி இருக்குது? இப்படி நார்மலா வந்து சர்க்குலர் பாத்ல இருக்குது. அந்த ரோடோட ஷேப்பே எப்படி இருக்குது? சர்க்குலர் பாத்ல வருது. இப்போ இங்க வந்து பார்த்தோன்னா, ஒரு கார் வருதுப்பா. இங்க ஒரு கார் வருது. இந்த மாரி ஒரு கார். சரியா? இப்படி ஒரு கார் போயிட்டு இருக்குது. இப்ப இந்த கார் பொறுத்தவரைக்கும், காரோட வெயிட் பார்த்தீங்கன்னா, உள்ள பார்க்க ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். கரெக்ட்டா இல்லையா? ஸோ இந்த ரோட நீங்க 3Dல இமேஜின் பண்ணிக்கங்க. இப்படி இமேஜின் பண்ணுங்க. ரோடு காரோட வெயிட் இப்படி உள்ள பார்க்க ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். கரெக்ட்டா? கீழ பார்க்க. இதுக்கு இந்த ரோடு என்ன பண்ணும்? இந்த வெயிட்ட தாங்குறதுக்கு ஒரு நார்மல் ஃபோர்ஸ குடுக்கும். இப்ப இந்த காரு இந்த பாதையில திரும்புறதுக்கு, இந்த சர்க்குலர் பாத்ல திரும்புறதுக்கு, கார் வந்து இந்த சர்க்குலர் பாத்ல திரும்புறதுக்கு நம்ம குடுக்குற ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். தட் இஸ் எஃப்சி. சரியா? எஃப்சி. இதுக்கு என்ன? எம் வி ஸ்கொயர் பை ஆர். சரியா? எம் வி ஸ்கொயர் பை ஆர். ஓகேயா? இப்போ இந்த விங்கிறது இந்த விங்கிறது இந்த பாதையோட ரேடியஸ். விங்கிறது ஆர்ங்கிறது இந்த பாத்தோட ரேடியஸ். விங்கிறது காரோட ஸ்பீடு. சரி. இத திருப்புறதுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குது? சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ குடுக்க வேண்டியிருக்குது. இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ யார் குடுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோர்ஸ யார் குடுப்பா? கார் நார்மலா இப்படி வந்துட்டு இருக்குது. இப்படி வந்துட்டு இருக்குது. கார இப்படி திருப்பணும். அந்த டயர வந்து பார்த்தீங்கன்னா, டர்ன் பண்ணணும். டர்ன் பண்ணும்போது கார் என்ன ஆகணும்? திரும்பணும். அப்போ இங்க நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, இதுதான் உங்களோட ரோடு. எது? ரோடு வந்து இப்படி இருக்குது. சரியா? உள்ள பார்க்க பெர்பெண்டிகுலரா இருக்குது. ஸோ இங்க தான் அந்த பாடி உங்க கார் இருக்குது. இங்க தான் உங்க கார் இருக்குது. சரியா? இப்ப பார்த்தீங்கன்னா, கீழ பார்க்க டவுன்வார்டா வெயிட் ஆக்ட் ஆயிட்டு இருக்கும் mg. இத அப்போஸ் பண்றது யாரு? இத சப்போர்ட் பண்றது நார்மல் ஃபோர்ஸ். அதுவும் என்ன? mg. இப்போ கார் வந்து இப்படி திரும்பணும் இல்லையா? இந்த திரும்புற ஃபோர்ஸ யார் குடுப்பா அப்படின்னா, டயருக்கும் டயருக்கும் இந்த ரோடுக்கும் இடையில ஒரு கிரிப் இருக்கணும். அந்த கிரிப் இருந்துச்சுன்னா மட்டுமே, நான் திருப்பம்போது, அதாவது நான் ஸ்டீரிங்க திருப்பம்போது, கார் திரும்பணும் அப்படின்னா, டயர் வந்து ரோடோட நல்லா ஃப்ரிக்ஷன கிரியேட் பண்ணியிருக்கணும். சஃபிஷியன்ட்டான ஃப்ரிக்ஷன் இல்ல அப்படின்னா சஃபிஷியன்ட்டான ஃப்ரிக்ஷன் இல்ல அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு, இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா? இத திரும்புறதுக்கு தேவையான சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ குடுக்குற ஆள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். எப்பவுமே ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் உங்களுக்கு எப்படி ஆக்ட் ஆகும்னு தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் ஃபோர்ஸ் அப்படின்னா, இதுதான் என்ன? ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். சரியா? மியூ இன்டு என். என்ன அப்ப இங்க எப்படி ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்ன்னு சொல்றோம்? காரோட டயர நான் திருப்புறேன். அதாவது ஸ்டீரிங்க திருப்பும்போது டயர் திரும்புது. காருக்கு நான் அப்ளை பண்றது சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். காருக்கு நான் அப்ளை பண்றது என்ன? சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். அப்போ கார் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, வட்டப்பாதையிலிருந்து விலகுறதுக்கு முயற்சி பண்ணும். பிகாஸ் ஆஃப் இட்ஸ் இனர்ஷியானால. அதோட இனர்ஷியானால அது என்ன பண்ணும்? சர்க்குலர் பாத்ல போகாம அதுலருந்து விலகுறதுக்கு ட்ரை பண்ணும். தட் மீன்ஸ் அதுல சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அப்போ
உங்களோட ஃப்ரிக்ஷன், நம்ம ஃப்ரிக்ஷன் இந்த சென்ட்ரிபியூகல் ஃபோர்ஸை கொடுத்தாகணும். ஸோ என்னோட ஃப்ரிக்ஷன் வந்து பார்த்தோம்னா இந்த சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸை விட அதிகமா இருக்கணும். சரியா? அப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் என்ன? ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் என்ன? இட் இஸ் மியூ இன்ட்டு எம் இன்ட்டு ஜி. இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இந்த சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸை விட அதிகமா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா மட்டுமே காரால சர்க்குலர் பாத்ல திரும்ப முடியும். அப்போ அப்படி திரும்பணும் அப்படின்னா இப்போ இங்க எம்ஐ கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இங்க பாருங்க மியூ ஜி ஆர் மியூ ஜி ஆர் இஸ் கிரேட்டர் தென் வி ஸ்கொயர் அல்லது வி ஸ்கொயர் இஸ் லெஸ் தென் மியூ ஜி ஆர். இதை விட அதிகமா இருக்கணும் அல்லது இதுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நீங்க ஒரு கார்ல வரீங்க, சரியா? கார்ல வந்துட்டு ஒரு சர்க்குலர் பாத்ல திரும்புறீங்க. அந்த சர்க்குலர் பாத்ல திரும்பும் போது கண்டிப்பா உங்க வேகத்தை நீங்க லிமிட் பண்ணி ஆகணும். நீங்க வர வேண்டிய உங்களால சேஃபா திரும்ப வேண்டிய ஸ்பீட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு மியூ ஜிஆர். தட் இஸ் உங்களோட மேக்சிமம் ஸ்பீட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் மியூ ஜிஆரா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க எவ்வளவு மேக்சிமம் ஸ்பீட்ல வரலாம், நீங்க ஸ்பீட் அதிகமா வரணும் அப்படின்னா நல்ல வேகமா வந்து நான் திருப்பணும் அப்படின்னா எனக்கு ரெண்டு விஷயம் இருக்கணும். ஒன்னு அந்த பாதை வந்து நல்ல பெரிய பாதையா இருக்கணும். தட் இஸ் இந்த சர்க்குலர் பாத்தோட ரேடியஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கணும். அல்லது ரெண்டாவது அந்த ரோட்ல வந்து பார்த்தோன்னா ப்ராப்பரான கிரிப் இருக்கணும். ஃப்ரிக்ஷன் வந்து பார்த்தோன்னா ப்ராப்பரா இருக்கணும். தட் இஸ் மியூ வந்து பார்த்தோன்னா சஃபிஷியண்டா அதிகமா இருக்கணும். இந்த ரெண்டும் அதிகமா இருந்தா மட்டுமே உங்களால அதிகமான ஸ்பீட்ல டிராவல் பண்ண முடியும். இந்த ரெண்டு பேரும் இல்ல அப்படின்னா இந்த ரெண்டு பேரும் கம்மியா இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு வி மேக்ஸிமம் கால்குலேட் பண்ணி பாக்குறீங்க, ஜஸ்ட் என்ன வருது 30 தான் வருது. நான் வந்து பார்த்தோம்னா 40ல வரேன், 50ல வரேன் அப்படின்னா கார் என்ன ஆயிரும்? ஸ்கிட் ஆயிரும். ஸோ உங்களோட ஃப்ரிக்ஷன் வந்து பார்த்தோம்னா இந்த சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸை ப்ரொவைட் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். அல்லது உங்களோட ஃப்ரிக்ஷன் வேல்யூ சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸை விட அதிகமா இருந்துச்சுன்னா யூ ஆர் சேஃப். ஃப்ரிக்ஷன் இல்லை அப்படின்னா கார் என்ன ஆயிரும்? ஸ்கிட் ஆயிரும். நீங்க நார்மலா பார்த்துருப்பீங்க ரோட்ல இந்த மாதிரி டேர்னிங்ல வரும்போது ரோடு வந்து பார்த்தோம்னா சகதியா இருந்துச்சு அப்படின்னா, ரோட்ல இந்த மட்டா இருந்துச்சு அப்படின்னா, சேரும் சகதியுமா இருந்துச்சுன்னா ரோட்ல இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன் குறைஞ்சிரும். ஃப்ரிக்ஷன் குறையிறதுனால நிறைய பேர் திரும்பும் போது என்ன ஆவாங்க? ஸ்கிட் ஆவாங்க. ஸ்கிட் ஆகிறதுக்கு காரணம் என்ன? காரை திருப்புறதுக்கு தேவையான சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸை ஃப்ரிக்ஷன் கொடுக்க முடியறது இல்ல. ஏன்னா அங்க ஃப்ரிக்ஷன் கம்மியா இருக்குது. ஃப்ரிக்ஷன் கம்மியா இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? அங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கம்மியா இருக்கும். அல்லது அந்த ரோடு வந்து பார்த்தோம்னா ஷார்ப்பான பெண்டா இருக்கலாம். ஷார்ப்பான பெண்டா இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? ரேடியஸ் கம்மியா இருக்குதுன்னு அர்த்தம். சடனா இப்படி திரும்புது, இப்படி திரும்புது. இப்படி திரும்புதுன்னா ரேடியஸ் எப்படி இருக்குதுன்னு அர்த்தம்? ரொம்ப கம்மியா இருக்குதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி வந்து நல்லா பெண்ட் ஆகுது அப்படின்னா ரேடியஸ் எப்படி இருக்கும்? ஜாஸ்தியா இருக்கும். ஸோ மோர் ரேடியஸ் இருந்தாலும் நீங்க சேஃபா திரும்பலாம். அதே மாதிரி நல்ல ஃப்ரிக்ஷன் இருந்தாலும் என்ன பண்ணலாம்? சேஃபா திரும்பலாம். அப்ப இந்த மியூ, இந்த ஆர் இந்த ரெண்டும் தான் எதை முடிவு பண்ணும் அப்படின்னா நீங்க ஸ்கிட் ஆகுறீங்களா, ஸ்கிட் ஆகலையா அப்படிங்கிறத டிசைட் பண்ணும். ரொம்ப சிம்பிள். நம்ம பேசிட்டு இருக்கிறதுல ஒரு வண்டியில வந்து நீங்க இப்படி திரும்புறீங்க அப்படின்னா உங்களோட சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் சென்டரை பார்க்க இருக்கணும். இந்த சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸை யார் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரிக்ஷன் கொடுக்கணும். ஃப்ரிக்ஷனுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூ இன்ட்டு என். அப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஷுட் பி ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸா இருக்கணும். அதாவது மியூ எம்ஜி ஷுட் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு என்னவா இருக்கணும்? எம்பி ஸ்கொயர் பை ஆரா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா உங்களால அதிகமான ஸ்பீட்ல டிராவல் பண்ண முடியும். உங்களோட ஸ்பீட் மேக்ஸிமம் ஸ்பீட் எப்படி இருக்கும்? வி மேக்ஸிமம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மியூ ஆர்ஜியா இருக்கும். உங்க ஸ்பீடை முடிவு பண்றது இந்த 3 ஃபேக்டர் தான். இந்த 3 ஃபேக்டரையும் கால்குலேட் பண்ணி வரக்கூடிய ஸ்பீடை விட உங்க ஸ்பீடு கம்மியா இருந்துச்சுன்னா நீங்க ஈஸியா திரும்பலாம். சரியா? ஸ்பீடு இந்த வேல்யூவோட ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா ஸ்கிட் ஆயிரும். இதுதான் வந்து என்ன? லெவல்டு ரோட்ல ஒரு ஹரிசாண்டலான ரோடு அது எப்படி இருக்குது? சர்க்குலர் பாத்ல இருக்குது. அந்த ரோட்ல நீங்க திரும்பும் போது நடக்கிற விஷயம். சரியா? இது புரிஞ்சுதா இல்லையான்னு சொல்லுங்க. சரி. நான் இந்த மாதிரி லெவல்டு ரோட்ல திரும்பணும். எனக்கு அந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ரோடோட சர்ஃபேஸ் ஸ்மூத்தா இருக்குது. ரோடோட சர்ஃபேஸ் ஸ்மூத்தா இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரிக்ஷன் அங்க இருக்காது. இன் கேஸ் ஒரு ஃப்ரிக்ஷன்லெஸ் ரோட்ல ஒரு ரோடு நீங்க இப்படி திரும்பணும்ப்பா. இப்படி திரும்பணும். திரும்பணும் அப்படிங்கும்போது
உங்க ரோட்ல ஃப்ரிக்ஷன் இல்லை அப்படின்னா கண்டிப்பா உங்களால என்ன பண்ண முடியாது, ஸ்பீடா வந்து திரும்ப முடியாது. சரியா? ஸ்பீடா வந்து திரும்ப முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில நேரங்கள்ல ரோட்ல இப்ப நான் இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஃப்ரிக்ஷன்லெஸ் ரோடுன்னு ஒரு அஸ்யூம் பண்ணிக்கங்களேன். ஃப்ரிக்ஷனே இல்லாத ரோடு. ஃப்ரிக்ஷனே இல்லாத ரோடு அப்படின்னா, உங்களுக்கு கார நீங்க திருப்புவீங்க. டயர திருப்புவீங்க. டயர திருப்புனீங்க அப்படின்னா, டயருக்கும் ரோடுக்கும் இடையில கிரிப்பே இருக்காது. கிரிப்பே இருக்காதம்போது வந்து பார்த்தீங்கன்னா, டயர் எப்படி டர்ன் ஆகும்? டயர் பாட்டுக்கு அது பாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டா சுத்தி நேரா போகத்தான் பார்க்கும். ஒரு ஃப்ரிக்ஷன்லெஸ் ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பாட்டுக்கு திரும்புனீங்க அப்படின்னா, டயர் ஈஸியா திரும்பாது. அப்போ அந்த மாரி இடங்கள்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கிராவிட்டியோட எஃபெக்ட்ட யூஸ் பண்ணி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ குடுக்க முடியுமான்னு பார்ப்பாங்க. இந்த வேலைக்கு பேர் தான் என்ன பேரு அப்படின்னா, பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ்ன்னு பேரு. நம்ம நார்மல் ரோட்ல கண்டிப்பா என்ன இருக்கும் அப்படின்னா, ஓரளவுக்காச்சும் ஃப்ரிக்ஷன் இருக்கும். பட் இந்த ரேஸ்லாம் போறாங்க இல்லையா? அங்கலாம் வந்து பார்த்தோன்னா, அந்த ட்ராக்லாம் வந்து பார்த்தோன்னா, ஸ்மூத்தா இருக்கும். அப்ப அங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ குடுக்கறதுக்கு ஒரு செட்டப் ரெடி பண்ணுவாங்க. என்ன செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க, இங்க பாருங்க. பேங்கிங். பேங்கிங்ன்னா, ரோடோட சர்ஃபேஸ லிஃப்ட் பண்ணி வச்சுருவாங்க. ஒரு சைடா தூக்கி வச்சுருவாங்க. இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, இப்படி வருது. இன்னொரு ரோடு எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்படி இருக்கும். அதாவது இந்த ரோடே வந்து பார்த்தோம்னா, இந்த மாரி லிஃப்ட் ஆகியிருக்கும். ஸோ இதுல தான் கார் இருக்கும். இதுல தான் கார் இருக்கும். கார் வந்து பார்த்தீங்கன்னா, சம்திங் இப்படி தான் இருக்கும். இப்ப காரே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி டில்ட் ஆகி தான் நிக்கும். இப்படி தான் கார் டில்ட் ஆகி தான் நிக்கும். சரியா? அப்ப நம்ம பார்த்தோம்னா, கார் வந்து இந்த மாரி ஒரு இன்க்ளைன்ட் பிளேன்ல நிக்கிற மாரி தான் இருக்கும். ரைட்டா? ஏன்னா ரோடே வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி மேல ஏறி இருக்கும். அப்ப இந்த மாரியான இடங்கள்ல ஃப்ரிக்ஷன் கிடையாதுப்பா. ஃப்ரிக்ஷன் கிடையாது. இங்க பாருங்க. இது யாருன்னா, இது யாரு? வெயிட் எம்ஜி. சரியா? இது யாரு? வெயிட் எம்ஜி. இப்ப இந்த எம்ஜி நம்ம ஆஸ் யூசுவல் நமக்கு தெரியும். எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த எம்ஜிய நான் 2ஆ வந்து பார்த்தோம்னா கிளாசிஃபை பண்றேன். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அலாங் திஸ் ரோட் என்ன ஆக்ட் ஆகுது? அது வந்து எம்ஜி காஸ் தீட்டா. இப்படி ஆக்ட் ஆகுறது என்னன்னா, எம்ஜி சைன் தீட்டா. இப்ப நம்ம வந்து இது ஃபிரிக்ஷன்ல நம்ம பார்க்குற விஷயம். நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க பாருங்க, இங்க பாருங்க. இந்த ரோடு இதுக்கு குடுக்குற ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா? இது நார்மல் ஃபோர்ஸ். இந்த நார்மல் ஃபோர்ஸ 2ஆ கிளாசிஃபை பண்றேன். ஒண்ணு வந்து பார்த்தோம்னா, N இப்படி இருக்கா? இங்க பாருங்க. இப்படி ஒரு கிளாசிஃபிகேஷன். அதாவது அலாங் தி பெர்பெண்டிகுலரா இருக்கிற மாரி ஒண்ணும், தென் இப்படி இருக்கிற மாரி ஒண்ணும். நான் சொல்றத புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ்ல ரோடு வந்து பார்த்தோம்னா, இப்படி இன்க்ளைன்டா இருக்கும். ரோடு இன்க்ளைன்டா இருக்கும். இப்படிதான் ரோடு போகும். சரியா? இப்படிதான் ரோடு போகும். உங்க வெஹிக்கிளே ஆல்ரெடி எப்படி இருக்கும்? சாய்ஞ்சு தான் இருக்கும். அப்போ வெயிட் ஆஸ் யூசுவல் கீழ பக்கம் ஆக்ட் ஆயிட்டு இருக்கும் எம்ஜி. நம்ம ஃப்ரிக்ஷன் படிக்கும்போது எப்படி படிப்போம் அப்படின்னா, இப்படி இருக்குதா? இங்க ஒரு பாடி இருக்கா? இது எம்ஜினா, சரியா? இந்த சைடு குடுக்குறது, அதாவது இந்த பாடி இந்த ரோட்டுக்கு இந்த சைடு குடுக்குறது யாரு? எம்ஜி காஸ் தீட்டா. அண்ட் இத கீழ இறங்க வைக்கிறது யாருன்னா, எம்ஜி சைன் தீட்டான்னு இருக்கும். இப்ப நமக்கு ஒண்ணும் வந்து பார்த்தோம்னா, வண்டி போயிட்டு தான் இருக்குது. வண்டி போயிட்டு இருக்கிறதுனால இது ஒண்ணும் டப்புன்னு கீழ இறங்கிற போறது கிடையாது. இந்த டைரக்ஷன் முக்கியம் இல்ல. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இது யாரு? நார்மல் ஃபோர்ஸ். இந்த நார்மல் ஃபோர்ஸ 2ஆ நான் கிளாசிஃபை பண்றேன். இந்த இருக்கு இல்லையா நார்மல் ஃபோர்ஸ். நார்மல் ஃபோர்ஸ் இப்படி இருக்கும். எப்படி இருக்கும்? ரோட்டுக்கு பெர்பெண்டிகுலரா நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும். இதுக்கு பெர்பெண்டிகுலரா நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும். இந்த நார்மல் ஃபோர்ஸ இப்படி ஒண்ணு. இவன் தான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். டுவார்ட்ஸ் சென்டர் போறவன். அதாவது இந்த சர்க்கிளோட சென்டர் இப்படி தான் இருக்கும். ஸோ இப்படி ஒண்ணும், இப்படி ஒண்ணுன்னு பிரிக்கிறேன். இப்ப இந்த எண்ண இது தீட்டா. சரியா? இது தீட்டா. அப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, என்னவா இருக்கும்னா, அட்ஜசன்ட் சைடா இருக்கும். இது என்ன அட்ஜசன்ட் சைடு. அப்ப இது என் காஸ் தீட்டா அண்ட் திஸ் வில் பி என் சைன் தீட்டா. அப்போ உங்களோட சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ குடுக்குறது யாரா இருக்கும்னா, இந்த என் சைன் தீட்டா குடுக்கும். என் சைன் தீட்டா தான் எத குடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ குடுக்கும். அப்ப என் காஸ் தீட்டா வந்து பார்த்தோம்னா, எத பார்த்துக்கும் அப்படின்னா, இந்த வெயிட்ட பார்த்துக்கும். ஓவர் கம் பண்ணிக்கும்.
எம்ஜியை ஓவர் கம் பண்ணுறது என் காஸ் தீட்டா. ரைட்டா? ஏன்னா வண்டி திரும்புறதுனால இந்த லாஜிக். அப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா இது ரெண்டையும் டிவைட் பண்ணுறீங்க. tan theta is equal to mm கேன்சல் ஆயிடுச்சுன்னா v ஸ்கொயர் பை ஆர்ஜி. அப்போ v is equal to என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர்ஜி tan theta. இதுதான் உங்களோட லிமிட்டிங் ஸ்பீடு, மேக்ஸிமம் ஸ்பீடு. உங்களோட n sin theta எதை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா mv ஸ்கொயர் பை ஆரை கொடுக்கும். இப்போ இங்கே ஃப்ரிக்ஷன் கிடையாதுப்பா. ஒன்லி என்ன இருக்குது? ரோடை டில்ட் பண்ணி வச்சிருக்கேன். ரோடை டில்ட் பண்ணி வச்சேன்னா ரோடு அந்த வெஹிக்கிளை தாங்குற அந்த சப்போர்ட்டிங் ரியாக்ஷன் இருக்கு இல்லையா n, அந்த எண்ணை வந்து ரெண்டா உடைக்கிறேன். இது வந்து n. இந்த எண்ணை வந்து பார்த்தோம்னா ஒரு ஹரிசாண்டல் காம்போனன்ட், இன்னொன்று வெர்டிக்கல் காம்போனன்ட். இதுதான் தீட்டா. எது தீட்டா? திஸ் இஸ் தீட்டா. சரியா? இது தீட்டா அப்படின்னா, இது தீட்டா அப்படின்னா தென் இந்த இருக்கு பார்த்தீங்களா, அப்படியே வாங்க, இது தீட்டாவா இருக்கும். அப்போ இது தீட்டானா இது தீட்டா. அப்போ இது என்ன? n sin தீட்டா ஆப்போசிட் சைடு. இது யாரு? n cos தீட்டா. அப்போ n sin theta is equal to mv square by r, n cos theta is equal to mg. அப்போ tan theta is equal to என்ன வரும்? v square by rg வரும். அப்போ வெறுமன பேங்கிங் மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களால வந்து என்ன பண்ண முடியும்? உங்க ஸ்பீடை முடிவு பண்ற இடத்துல யார் இருப்பா? ஆஸ் யூஷுவல் ரேடியஸ் இருக்கும். அங்க ஃபார்முலா என்ன வந்துச்சு? மியூ ஆர்ஜின்னு வந்துச்சு இல்லையா? இங்க என்னன்னா ரொம்ப சிம்பிளா மியூவோட இடத்துல யார் ரீப்ளேஸ் பண்ணிருச்சு அப்படின்னா tan theta ரீப்ளேஸ் பண்ணிருச்சு. அந்த இன்க்ளைன்டு பிளேன் வந்து பார்த்தோம்னா எவ்வளவு டிகிரி இன்க்ளைண்டா இருக்குது அப்படிங்கிறது உங்களை டிசைட் பண்ணும். சரியா? இது வந்து வெறுமன பேங்கிங் மட்டும் இருந்துச்சுன்னா. இப்போ எனக்கு நிறைய இடங்கள் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பேங்கிங்கும் இருக்கும், ஃப்ரிக்ஷனும் இருக்கும். பேங்கிங், ஃப்ரிக்ஷன் இது ரெண்டுமே இருந்தா அப்போ வந்து பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்பீட் அதிகமாக போகலாம். ஏன்னா ஃப்ரிக்ஷன் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஓரளவுக்கு கிரிப் இருக்கும், பேங்கிங் இருந்தாலும் ஓரளவுக்கு கிரிப் இருக்கும். இப்போ ஃப்ரிக்ஷன், பேங்கிங் இது ரெண்டுமே இருந்துச்சுன்னா இன்னும் கிரிப் நல்லா இருக்கும். சரியா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃப்ரிக்ஷனும் இருக்குது, பேங்கிங்கும் இருக்குது. இந்த கேஸில் நம்ம மேக்ஸிமம் ஸ்பீடை எப்படி முடிவு பண்றது? அடுத்து பாத்தீங்கன்னா இது தேர்ட். வாட் ஹேப்பன் இஃப் ஐ ஹேவ் பேங்கிங் ஆஸ் வெல் அஸ் ஃப்ரிக்ஷன்? இந்த ரெண்டுமே இருக்குது. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாடியோட வெயிட் எப்படிப்பா ஆக்ட் ஆயிட்டு இருக்கும்? பாடியோட வெயிட் எப்படி ஆக்ட் ஆயிட்டு இருக்கும்? கீழே பக்கம் ஆக்ட் ஆயிட்டு இருக்கும். இது இந்த 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 ட்ராக் உங்களுக்கு தெரியுது இல்லையா? ட்ராக் எப்படி லிஃப்ட் பண்ணியிருக்காங்க? இந்த மாதிரி லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? ட்ராக் எப்படி லிஃப்ட் பண்ணியிருக்காங்க? இப்படி லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. புரியுதுல? இப்படி தூக்கி வச்சிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் தி ஆங்கிள். நார்மலா இப்படி இருக்கிற ரோடு, இந்த ரோட பாருங்க எப்படி இருக்குது. இந்த ரோட அப்படியே இப்படி தூக்கி வச்சிருக்காங்க. ஸோ ஒரு பஸ் வேகமா வந்து திரும்பணும் அப்படின்னா அப்படியே ஏறிக்கிட்டு திரும்பும். இப்போ இங்க பாருங்க, பஸ்ஸோட வெயிட் யாரு? பஸ்ஸோட வெயிட் கீழே பக்கம் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும், எம்ஜி. ஆனா இந்த ரோடு கொடுக்குற நார்மல் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். இது நார்மல் ஃபோர்ஸ். பட் இந்த வட்டத்துக்கு யாரு? இந்த பாதை இருக்கு இல்லையா, இந்த வட்டம், இந்த சர்க்கிளுக்கு சென்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா இதுதான் சென்டர். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த நார்மல் ஃபோர்ஸை இது என்னோட தீட்டா. சரியா? இது என்னோட தீட்டா. இது தீட்டா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இதுவும் என்னவா இருக்கும்? தீட்டாவா இருக்கும். இதுவும் என்னவா இருக்கும்? தீட்டாவா இருக்கும். ஓகேயா? ஸோ அப்போ இந்த நார்மல் ஃபோர்ஸை நான் ரெண்டா கிளாசிஃபை பண்றேன். ஒன்று இது n cos தீட்டா அண்ட் உள்ள பார்க்க இருக்கிறது என்ன? இன்னொன்று n sin தீட்டா. ரைட்டா? n sin தீட்டா. இப்போ அடுத்து ஃப்ரிக்ஷன் எப்படிப்பா இருக்கும்? தரை இப்படி தானே இருக்குது. ஃப்ரிக்ஷன் எப்படி இருக்கும்? ஃப்ரிக்ஷன் இப்படி இருக்கும், தர வழியா இருக்கும். அலாங் தி பிளேன்ல என்ன இருக்கும்? ஃப்ரிக்ஷன் இருக்கும். அப்ப இந்த ஃப்ரிக்ஷனை நீங்க என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது f, இது தீட்டா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து இதுவும் தீட்டா. ஏன்னா இது 90 மைனஸ் தீட்டாவா இருக்கும், இது தீட்டாவா இருக்கும். அப்ப ஃப்ரிக்ஷனை கிளாசிஃபை பண்ணீங்கன்னா இது ஃப்ரிக்ஷனோட ஹரிசாண்டல் காம்போனன்ட் f cos தீட்டா அண்ட் ஃப்ரிக்ஷனுக்கு வெர்டிகல் காம்போனன்ட் எப்படி இருக்கும்? கீழே பார்க்க இருக்கும், f sin தீட்டா. ஸோ ரெண்டு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க பாருங்க, இந்த இருக்கு இல்லையா, படத்துல தெளிவா கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஃபோர்ஸ். இந்த நார்மல் ஃபோர்ஸோட பெர்பெண்டிகுலர் காம்போனன்ட் இது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா n sin theta. why? because this is theta. அப்ப இது n sin theta and இப்படி இருக்கிறது என்ன? n cos theta. so இது n sin theta, இன்னொன்னு n cos theta. இந்த நார்மல் ஃபோர்ஸுக்கு ஃப்ரிக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ரோடு அலாங் தி ரோட்ல தான் ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஏன்னா காருக்கு ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது டயருக்கும் ரோடுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த கான்டாக்ட் தான் ஃப்ரிக்ஷன். ஸோ ஃப்ரிக்ஷன் என்ன பண்றீங்க அப்படின்னா அதே மாதிரி
along the center வழியா f cos theta and இது theta இல்லையா, ஸோ கீழே பக்கம் இருக்கிறது f sin theta. அப்ப நீங்க இங்க ஒரு சில விஷயங்களை கிளியரா பார்க்கலாம். இங்க பாருங்க, கீழே பார்க்க இருக்கிறது வெயிட் இருக்குது பிளஸ் f sin theta, இது ரெண்டும் டவுன்வர்டா இருக்குது. மேல பார்க்க இருக்கிறது யாருன்னா n cos theta. அதே மாதிரி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை யார் கொடுக்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா mv ஸ்கொயர் பை யார் கொடுக்குறாங்கன்னா வெறுமனை வந்து பார்த்தோம்னா ஃப்ரிக்ஷன் மட்டும் கொடுக்கறது இல்லை, எஃப் காஸ் தீட்டா மட்டும் கொடுக்காம கூடவே சேர்ந்து யாருக்கு சேர்ந்து கொடுக்குறா என் சைன் தீட்டாவும் சேர்ந்து ஃப்ரிக்ஷனை கொடுக்குது, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை கொடுக்குது. அதாவது இது வரைக்கும் சொன்னது புரியலைனாலும் இப்போ சொல்றதை கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முயற்சி பண்ணுங்க. இங்க பாருங்க, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இது பஸ்ஸோட இது பஸ்ஸோட வெயிட் mg, சரியா? இந்த ரோடு வந்து பஸ்ஸுக்கு கொடுக்குற நார்மல் ஃபோர்ஸ் இப்படி இருக்கும் n. நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இருக்கு இல்லையா, இந்த இது இந்த 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 ஒயிட் கலர் லைன் தெரியுதுல, இதுதான் சர்க்கிள்னு நினைச்சுக்கோங்க, ஏன்னா இதுதான் வட்டமா இருக்கும். அப்ப இதோட சென்டர் எப்படி இருக்கும்னா இப்படி உள்ள பார்க்க இருக்கும், இதான் சென்டர். அப்ப இந்த எண்ணை அலாங் தி சென்டர் என்ன, அப்ப எனக்கு இது வந்து பார்த்தோம்னா தீட்டா, எது தீட்டா, இது தீட்டா. இது தீட்டானா மேல பார்க்க இருக்கிறது யாரு n cos தீட்டா அண்ட் இப்படி இருக்கிறது n sin தீட்டா. அடுத்து ஃப்ரிக்ஷன் பாத்தீங்கன்னா ரோட்டுக்கும் டயருக்கும் இடையில ஃப்ரிக்ஷன் இருக்கும், அப்ப இது f, இது f. ஃப்ரிக்ஷனே இதே மாதிரி ரெண்டா உடைக்கிறீங்க. ஃப்ரிக்ஷனை எப்படி ரெண்டா உடைக்கலாம், ஃப்ரிக்ஷன்ல கீழே டவுன்வர்டா இருக்குது, டவுன்வர்டா இருக்கிறது யாரு, இது தீட்டா. ஏன்னா நமக்கு இது தீட்டானா ஆட்டோமேட்டிக்கா இதுவும் தீட்டா, அப்ப இது யாரு f cos f sin தீட்டா, ஆப்போசிட் சைடுல இருக்குது. இது யாரு f cos தீட்டா. அப்போ இந்த f cos தீட்டா n sin தீட்டா இது ரெண்டுமே அலாங் தி டுவர்ட் சென்டரா இருக்குது. அப்ப இவங்க ரெண்டு பேரும் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை கொடுப்பாங்க. வெயிட்டை யாரு டேக் கேர் பண்ணிக்குவா, வெயிட் mg கீழே பார்க்க இருக்குது, அது போக இந்த ஃப்ரிக்ஷன் காம்பனண்ட்டும் கீழே பார்க்க இருக்குது. இது ரெண்டையும் யார் பார்த்துக்குவா அப்படின்னா ரோடோட நார்மல் காம்பனண்ட், அதாவது n cos தீட்டா டேக் கேர் பண்ணிக்கும். அப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ரிசால்வ் பண்ணீங்க அப்படின்னா, நான் டெரிவேஷனுக்குள்ள போக விரும்பல, சரியா? இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ரிசால்வ் பண்ணீங்கன்னா நமக்கு அப்ஜெக்டிவ் என்ன, எனக்கு மேக்ஸிமம் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும், மேக்ஸிமம் நான் போற இதோட மேக்ஸிமம் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் கேஸ்ல நான் என்ன கண்டுபிடிச்சேன், ஸ்கொயர் ரூட் ஆஃப் மியூ ஆர்ஜின்னு கண்டுபிடிச்சேன். செகண்ட் கேஸ்ல என்ன கண்டுபிடிச்சேன் அப்படின்னா மியூவை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு அந்த இடத்துல டான் தீட்டா வந்துச்சு. அதாவது என்னோட அதிகபட்ச ஸ்பீடை முடிவு பண்றது இவங்க தான். ஒன்று ஆர், இன்னொன்று ஜி. ஃப்ரிக்ஷன் இருந்தால் மியூ போடுவோம், ஃப்ரிக்ஷன் இல்லாமல் வெறும் ரோடை மட்டும் நான் லெஃப்ட் பண்ணி வச்சிருந்தேன்னா டான் தீட்டா போடுவோம். இப்போ ஃப்ரிக்ஷனும் இருக்கு, மியூவும் இருக்கு, டான் தீட்டாவும் இருக்கு. அப்போ இந்த கேஸில் நீங்கள் இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எழுதுனீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்பீட் என்ன வரும்னு பாருங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் அதே ஆர்ஜி அப்படியே வந்துடும், இங்க பாருங்க, இங்க டான் தீட்டா, அதாவது மியூ ஆர்ஜிக்கு பதிலாக இங்க என்ன வரும்னா மியூ பிளஸ் டான் தீட்டா பை, சரியா, மியூ பிளஸ் டான் தீட்டா இல்ல, ஃபார்முலா எப்படி வரும் அப்படின்னா மியூ பிளஸ் டான் தீட்டா பை, சரியா, 1 மைனஸ் மியூ டான் தீட்டா. இதான் ஃபார்முலா. அதாவது இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா, சால்வ் பண்ண விரும்பலைன்னா சரியா டைம் இல்லை, அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போட்டுறேன். இதில் இருக்கிறத நீங்கள் கேன்சல் பண்ணி இந்த என் இங்கே யாருன்னா உங்களுக்கு தெரியாது, ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது, சரியா, ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது. இதில் என் ஒருத்தர் இருக்கான், எஃப் ஒருத்தர் இருக்கான். எண்ணுக்கும் எஃப்க்கும் தான் உங்களுக்கு லிங்க் தெரியும். எண்ணுக்கு எஃப்க்கு என்ன லிங்க், எஃப் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு என், சரியா. எஃப்க்கு பதிலாக மியூ என்னன்னு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக என்ன பண்ண முடியும், இதில் இருக்கக்கூடிய இந்த அன்னோன் குவான்டிட்டியை ரிமூவ் பண்ண முடியும். ரிமூவ் பண்ணி யாரை கண்டுபிடிச்சிடலாம், வி என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். அது டெரிவேஷன். ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஒரு ஃப்ளாட்டான ரோட்வேக்கு, சரியா, இது வந்து பார்த்தோம்னா ஒரு ஃப்ரிக்ஷன் இல்லாத பேங்கிங் இருக்க ரோட்வேக்கு, இது ஃப்ரிக்ஷனும் இருக்கு பேங்கிங்கும் இருக்கிற ரோட்வேக்கு உங்கள் ஸ்பீடு. ஸோ இந்த இடத்துல தான் உங்களோட ஸ்பீடு எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ இதோட
டைனமிக்ஸ் ஆஃப் சர்க்குலர் மோஷன் நம்ம முடிக்கிறோம். சரியா? ஸோ கான்செப்டை மட்டும் தான் பார்க்குறோம். அகெயின் நான் சொன்ன மாதிரி கொஸ்டின்ஸ்ல வெரைட்டி நிறைய இருக்கும். கொஸ்டின்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணும்போது பேலன்ஸ் இருக்கிறத பார்க்கலாம். இந்த டாபிக் புரிஞ்சதுன்னா சொல்லுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? ஸோ இது வரைக்கும் டைனமிக்ஸ் ஆஃப் சர்க்குலர் மோஷன் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்.